அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் இன்றைக்கு இந்த எங்களோட சுதாயா சொன்னது 100க்கு 100 உண்மைண்டு நான் பேச வந்துகிறேன். ஏண்டா இந்த ஆட்சியாளரை, இந்த ஆட்சியின் கீழே உள்ள நிர்வாகத்தை நாங்கள் ஒரு நாளும் இழக்கக்கூடாது. ஏண்டா ஒரே ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். கடந்த ஆட்சியில் பார்லிமெண்ட் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் 200 பேர், 200 பேரில் 189 பேர் அமைச்சர்களாக இருந்தார்கள். அதுக்கு எவ்வளவோ எங்கட சல்லி, ஒவ்வொருத்தருக்கும் லட்சக்கணக்கான சம்பளம், லட்சக்கணக்கான வைகள் பேச்சு. அடுத்தது அவர்களுக்கு கார்ட்மார், கார், வாகனம், இன்னும் எத்தனையோ விதமான சலுகைகள். இதெல்லாம் இந்த கவர்மெண்ட்ற இந்த ஆட்சிங்கில எல்லாம் குறைக்கப்பட்டிருக்குது. அதாவது 21 அமைச்சர்கள், அதாவது 200 அமைச்சர்கள்ற 200 மந்திரிகள்ற 21 அமைச்சர்கள் ஈக்கிறண்டா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு செலவை கட்டுப்படுத்திக்கிறான் இந்த ஏகேடி கவர்மெண்ட். இனி அதனால் எங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டை ஒரு நாளும் எங்களுக்கு விட்டு கொடுக்கலாம். அடுத்தது இதில் தான் இந்த கவர்மெண்ட்டை எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த ஜாதி பேதயம் குறைக்கப்பட்டிருக்குது. இல்லை, ஒரு சிலர் அங்கால இங்கால இந்த செஞ்சுட்டீங்கிறாங்கோ, அதை விடுங்கோ. அதை விட்டுட்டு 100க்கு 99% இது குறைஞ்சி தான் 20% அங்கால இங்கால ஈக்கியலும். இனி அதுவும் இன்ஷா அல்லாண்டு குறைஞ்சிடும், குறைக்கப்பட்டுடும். இனி அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் ஒரே ஒரு இப்போ எங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டில் எல்லாம் சாமான் எல்லாம் விலை கூட அப்படி இப்படின்ட்டு செல்வது உண்மைதான். இருந்தாலும் நாங்கள் இப்போ 77க்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் எல்லாம் செலவை கூட்டினதன் ஒழிய ஒருத்தரும் குறைச்சில்லை. சரியா? இனி அதில் களவாண்டினது, அடுத்தது எவ்வளோ விஷயங்கள் இரு எல்லாம் நான் செல்ல தேவையில்ல. நீ மிச்சம் யூடியூப் மாதிரி சுதா ஐயாவே சொல்லிக்கிறாரு. இனி அதெல்லாம் பார்த்தா எவ்வளவோ எவ்வளோ அநியாயங்கள் நடந்திருக்கு கடந்த காலங்கள்ற. இனி நாங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் விலை கூட்டினது பரவாயில்லன்ற ஒரு 5 வருஷம், மேக்சிமம் ஒரு 4 வருஷம் நாங்கள் பொறுமையாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வரும் காலங்கள்ற எங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையோண்டு அனுபவிக்கலுன்றது தான் என்ன நம்பிக்கை. இதை நான் உங்களுக்கு கொண்டு வந்தது எந்த தெரியுமா? இப்போ சுதாயாவே எவ்வளவோ விஷயங்களை தெளிவுபடுத்துகிறார். இனி அதில் சில சாராம்சங்களை தான் நான் கொண்டு வந்தேன். மிச்சம் எங்களோட தமிழ் நெஞ்சங்களுக்கு இது தெரியாதனால கொஞ்சம் தெரிஞ்சுக்கட்டுமேட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும்.